திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடையே ஒப்பந்தம் இன்று கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 3 கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்ற நிலையில் தற்போது திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. 5 தொகுதிகள் மட்டுமே வழங்கப்படும் என திமுக தலைமை கரார் காட்டி வரும் நிலையில் தற்போது இந்த இழுபறியானது நீடித்து வரும் நிலையில் இன்றே தொகுதி ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணியில் கடந்த தேர்தலில் 6 தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்டிருந்த நிலையில் இந்த முறை கூடுதல் தொகுதி கேட்டுள்ள நிலையில் 5 தொகுதிகளை மட்டுமே திமுக ஒதுக்க உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் நீண்ட இழுபறிக்கு பின் இன்று ஒப்பந்தம் கையெழுத்து ஆகும் என்ற ஒரு தகவலானது வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் செலீனா வழங்க கேட்கலாம். செலீனா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிடையே இன்று திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிடையே இன்று ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தரப்பில் ஏற்கனவே கூடுதல் தொகுதிகள் கேட்கப்பட்ட நிலையில் இந்த ஒப்பந்தம் இன்று இறுதி செய்யப்படுமா? விவரங்கள் என்ன? திமுக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடையே 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு தற்பொழுது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பேச்சுவார்த்தை குழு என்பது அண்ணா அறிவாலயம் வந்திருக்கிறது. இதற்கு முன்பு 3 கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருந்த பொழுது கூடுதலாக தொகுதிகள் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றிருந்தது. 3 கட்ட பேச்சுவார்த்தையிலுமே கடந்த முறை போட்டியிருந்த தொகுதிகளை விட கூடுதலான தொகுதிகள் வழங்க வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடந்தது. திமுகவை பொறுத்தவரையிலும் கடந்த முறையை விட ஒரு தொகுதி குறைவாக, அதாவது 5 தொகுதிகள் வரையிலும் வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்பட்டிருந்தது. ஏனென்றால் கூட்டணியில் புதிதாக கட்சிகள் இணைந்திருக்கக்கூடிய நிலையில் அதனால் எண்ணிக்கையை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் திமுக தொடர்ச்சியாக தெரிவித்திருந்தது. ஆனால் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையிலும் அவர்கள் இரட்டை இலக்கு கொண்ட எண்களில் தான் தொகுதிகள் வேண்டும் என்ற அடிப்படையில் முதற்கட்ட பேச்சுவார்த்தையில் நடத்தப்பட்டிருந்தது. அதன் தொடர்ச்சியாக கடந்த முறையை காட்டிலும் ஒரு தொகுதி அதிகமாக வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருந்தது. 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை கடந்த முறை வழங்கப்பட்டிருந்த தொகுதியாவது கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை என்பது தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில்தான் இன்று 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. திமுக பேச்சுவார்த்தை குழுவோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பேச்சுவார்த்தை குழு என்பது பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. நேற்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில குழு என்பது ஆலோசனை கூட்டம் என்பது நடத்தப்பட்டிருந்தது. தேசிய தலைவர் பேபி வந்திருந்தார். இந்த நிலையில் இந்த பேச்சுவார்த்தை என்பது இன்று நிறைவு பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவை பொறுத்தவரையிலும் 6 தொகுதிகள் கொடுப்பதற்கு முன்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே நேற்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருந்த நிலையில் திமுக 6 தொகுதிகள் கொடுத்தால் திமுக கூட்டணியில் இருக்கலாம், இல்லை என்றால் திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற வாய்ப்பு இருப்பதாக நேற்று பேச்சுவார்த்தையில் மாநில நிர்வாகிகள் ஒரு சிலர் தெரிவித்ததாகவும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இன்று 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தை என்பது நிறைவு பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்தடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பேச்சுவார்த்தை நிறைவேற்ற பிறகாக நீசிகா உள்ளிட்ட கட்சிகளும் பேச்சுவார்த்தைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலீனா.